புதுசாக கட்டிட்டாங்கல்ல ஒரு கோயில், அந்த சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பல. நம்பிக்கை இருக்கவங்க கோயிலில் போய் கும்பிடட்டும், வேண்டாங்க. அந்த கோயில் வந்து அரசாங்க கோயில் கிடையாது. அந்த கோயில் வந்து அரசாங்க கோயில் கிடையாது. எல்லாம் பேச டைம் இல்லை, உத்தராகண்ட் எல்லாம் பேச டைமே கிடையாது. அந்த கோயில போய் அரசாங்க கோயில் கிடையாது. நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட் மாதிரி HRNC கோயில் கிடையாது. அந்த கோயிலை வந்து மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு சேகர் பாபு கிடையாதுங்க. அந்த கோயில் ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட், தனியார் ட்ரஸ்ட் மூலமா நடக்கிற கோயில். அந்த கோயிலுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இன்னைக்கு 3000 கோடி இருக்கு. எவ்வளவு? 3000 கோடி. அதுக்கு FCRA சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. FCRA சர்டிபிகேட் இருந்தால் வெளிநாட்டுல இருந்து பணம் கொண்டு வரலாம். ஆனா கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் 5 ட்ரஸ்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கோயிலுக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்க, ஊர்ல இருக்கிற சேட்டு, மார்வாடி, ஜெயின் எல்லாம் லண்டன், அமெரிக்கால இருந்து 8000 கோடி ரூபாய் அனுப்ப போறான். இன்னைக்கு சொல்றேன், இந்த தேர்தல் முடிக்கிறதுக்கு அந்த கோயில 11000 கோடி ரூபாய் இருக்கும். அந்த கோயில 11000 கோடி ரூபாய் பிரைவேட் கோயில், இதுல டாக்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 11000 கோடி வச்சுக்கிட்டு இந்த கோயில் என்ன பண்ணோம்னாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கோயில், பெரிய கோயில்களை அந்த கோயில் ட்ரஸ்ட்டுக்குள்ள எடுக்க பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் 2 கோயிலை குறி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன், மீண்டும் பதிவு பண்றேன். ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயிலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் குறி வைக்கிறாங்க. அந்த 2 கோயிலையும் அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த கோயில் வழிபாட்டு முறைகளை அந்த ட்ரஸ்ட் தான் நிர்ணயம் பண்ணும். அயோத்தியாலே இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. கோயிலை சுத்தி இருக்கிற வீடுகளை எல்லாம் காலி பண்ணி அதுல எல்லாம் யாரெல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்ற முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால மனுசாஸ்திரப்படி அந்த ஊர் நடக்க ஆரம்பிச்சு. இங்க 75 வருஷமா காந்தியடிகள், அம்பேத்கர், பெரியார், அண்ணா, காமராஜர், கலைஞர் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போய் திருப்பி மனுசாஸ்திரப்படி அந்த ஊரை நடத்த ஆரம்பிக்கிறோம். கேட்டா கோயில் தான் ரூல்ஸ் போடுது. கோயில் வந்து பிரைவேட் ட்ரஸ்ட், கோயிலுக்குள்ள நீ வரலாம், கோயிலுக்குள்ள நான் வர இருக்கியா? கோயிலுக்குள்ள யாரும் வர முடியாது. அதுக்கப்புறம் கோயிலை சுத்தி நீ கடை வைக்க முடியாது, ஏன்னா நீ இதை சாப்பிடுற, நீ கோயிலை சுத்தி இருக்க வீடுகள்ல இருந்து யார் வசிக்கலான்னு ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இதையெல்லாம் நம்ம தடுக்கணும்னாக்க இங்க ஜனநாயக ரீதியாக நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்கு தான். நீங்க அந்த வாக்கை கொண்டு போய் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். 19ஆம் தேதி சீரியல் நம்பர் 1 அந்த போட்டியில. இதுதான், வேற வழியே கிடையாது. இவர்களை தடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்தின் மூலமா தடுக்க வேண்டும். ஒன்னே ஒன்று கடைசியா சொல்றேன், உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை காப்பாற்ற முடியும். உண்மையா? ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். ஜனநாயகம் கையை விட்டு போய் சர்வாதிகாரம் வந்துருச்சுன்னா மீண்டும் ஜனநாயகம் வராது. செத்து போனவங்க உயிரோட வந்ததா சரித்திரம் கிடையாது. ஜனநாயகம் போயிட்டா திருப்பி ஜனநாயகம் வந்து சரித்திரம் கிடையாது. அதை மனதில் வைத்துக் கொண்டு 19ஆம் தேதி என்று நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிகள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.